Dear plus one commerce students, good morning. Today we shall continue the franchising. There are two parties to a franchising agreement. One is franchisor, another is franchisee. In your book bag also there is a very short answer question. Who is a franchisee? தனி உரிமம் பெற்றவர் என்பவர் யார்? Okay, now let us discuss the franchisor. தனி உரிமம் வழங்குபவர். The owner of a business who provides the franchise. இந்த தனி உரிமத்தை அந்த உரிமையாளர் வழங்குறாரு. ஒரு வியாபார நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இந்த தனி உரிமத்தை ஒருவருக்கு வழங்குகிறார். ஏன்னு கேட்டால் அவர் செய்து வரக்கூடிய தொழில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், காப்புரிமை பெறப்பட்டிருக்கும், வணிக குறி பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ இதையெல்லாம் செய்த ஒரு உரிமையாளர் தன்னுடைய நிறுவனத்தினுடைய மேம்பாட்டிற்காக, தன்னுடைய நிறுவன பெயர் மேம்பாட்டிற்காக, சந்தை மேம்பாட்டுக்காக வேறு ஒருவர் இதே பெயரில் தொழில் செய்வதற்கு அனுமதி அளிக்கிறார், தனி உரிமம் வழங்குகிறார். The owner of a business who provides a franchise, generally he owns the patents, trademark and offers it to the franchisee under a licensing agreement. Depending on the agreement, the franchisor may also provide support services like product training, marketing, advertising, etc. The franchisor levies fees in the form of royalty. தனி உரிமம் வழங்குபவர் ஒரு வணிகத்தினுடைய உரிமையாளர் அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை சட்டப்படியாக தனி உரிமை வழங்க தகுதி வாய்ந்த ஒரு நபர். அதனால தான் அவரை தனி உரிமை வழங்குபவர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் காப்புரிமை மற்றும் வியாபார குறியீடுகளை பதிவு செய்திருப்பார். காப்புரிமை பெற்றிருப்பார், வியாபார குறியீடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதன் வழியாக இதையெல்லாம் பயன்படுத்துவதற்கு வேறொருவருக்கு தனி உரிமம் வழங்குகிறார். தனி உரிமம் அளிப்பவர் பொருள் அல்லது வழங்க தேவையான பயிற்சிகளை வழங்குகிறார். பொருளை தயாரிப்பதற்கு அல்லது பணிகளை வழங்குவதற்கு தேவையான பயிற்சிகளை இவர் வழங்குகிறார். சந்தையிடுகைக்கு தேவையான உதவிகளை செய்கிறாரு, விளம்பரம் செய்கிறாரு. இதற்காக தனி உரிமம் பெற்றவர்கிட்டிருந்து தனி உரிமம் வழங்குபவர் உரிமை தொகை பெறுகிறார், ராயல்டி பெற்றுக்கொள்கிறார். Then the next one is franchisee, தனி உரிமம் பெற்றவர். The individual who acquires a right to operate the business or use the trademark of the seller is known as the franchisee. தனி உரிமம் பெற்றவர் என்பவர் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் குறிப்பிட்ட குறியீடுகளை பயன்படுத்துவதற்கும், வணிக குறிகளை பயன்படுத்துவதற்கும், அந்த பொருள்களை சில வகை பொருள்களை தயாரிப்பதற்கும் விற்பதற்கும் தனி உரிமம் வழங்குபவற்றிலிருந்து அனுமதி பெற்றிருக்கிறார். அதற்கு ஈடாக இவர் கட்டணம் செலுத்துகிறார். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இதை செய்வதற்காக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனி உரிமம் பெறுகிறார். ஒரு வியாபார நிறுவனத்தினுடைய வணிக குறியீட்டை சட்டப்படி பயன்படுத்தும் உரிமம் பெற்ற ஒரு தனிநபரையே தனி உரிமம் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறோம்.
Okay, students, thank you.